கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளின் தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தலைப்பு, உங்களை திக்கற்றவர்களாக விடேன். வேத பகுதி பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 14ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். பிரச்சனைகளோ, சமாதானமின்மையோ, வியாதியோ, பொருளாதார நெருக்கடியோ, கஷ்டமோ வருகின்ற சூழலில் இயற்கையாகவே நமக்கு எழுகின்ற ஏக்கங்கள் நாம் அனாதைகளாக விடப்பட்டதாயும் கைவிடப்பட்டவர்களாயும் போன்றவைகளே. எனக்கு அன்பாய், ஆலோசனையாய், வழிகாட்டியாய் இருந்த என் தாயோ, தந்தையோ, சகோதரனோ, சகோதரியோ, குருவோ, உறவுகளோ இருந்திருந்தால் இந்த சூழ்நிலையில் ஆதரவாக இருந்திருக்குமே என்ற எண்ணங்களும் எழுவது நடைமுறையில் நிஜம்தான். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறேன் என்ற போது கூட அவருடைய சீடர்கள் ஏங்கின போது கிறிஸ்து கூறியது, உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திற்கு வருவேன் என்றுதான். அதாவது தூய ஆவியானவர் உங்களுடனே இருப்பார் என்றார். நாம் கூட திக்கற்றவர்களாக உணரும்போது, ஆலோசனைக்காக ஏங்கும்போது, அன்பிற்காகவும் வழிகாட்டுதலுக்காகவும் ஏங்கும்போது இதே தேற்றுதலை தேவன் உங்களுக்கும் நமக்கும் வழங்குகின்றார். நாம் அனைவரும் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்தினரிடையே நாம் பெறும் அன்பையும் ஆலோசனைகளையும் சமாதானத்தையும் விட மேலானவைகளை கொடுக்கிறவர் கூறுகிறார், உங்களை திக்கற்றவர்களாக விடேன். சமாதானமாயிருங்கள். தேவ ஆவியானவர் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டுவார். தேவன் தாமே இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. ஆமேன்.